ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப குட்டியாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி தேங்காவை தான் உரித்து கட் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது எங்கள் வீட்டில் ரீசெண்டாக தேங்காய் பறிச்சோமா, ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த பழைய தேங்காய்லாம் அப்படியே இருந்துச்சு. அதெல்லாம் குடுக்காடிடுச்சு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி காஞ்சி போயிடுச்சு. இதை நம்ம சூப்பராக எண்ணெய் எடுக்கிறதுக்காக மில்லுக்கு கொடுத்து விட்டுறலாம். அதனால நான் இதில் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். ஈவினிங் டைம் தான் நான் இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். பகல் டைமில் நமக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனால பண்ண முடியல இல்லையா. சாயங்காலமும் அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் காலையில் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பரவாயில்ல நினைக்கிறேன். அதனால் ஈவினிங் டைமாக தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். இந்த எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் இன்றைக்கி ஆப்பத்துக்கு மாவு அரைக்க போகிறேன். அதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த எல்லாத்தையுமே சாயங்காலம் தான் பெருக்கி விட்டுருந்தேன். அதனால் ரொம்ப அசிங்கமானனால மறுபடியும் பெருக்கி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த தேங்காய் பறித்தவங்க சூப்பராக இளநீலாம் பறித்து கொடுத்துருந்தாங்க. அதை நான் உரித்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு இது அந்த மாதிரி முழுசாக வச்சு நம்ம துருவ முடியாததுனால இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு இந்த மாதிரி உரித்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த தண்ணியும் நமக்கு தேவைப்படும். கூடவே அந்த தேங்காவையும் நம்ம நல்லா துருவி எடுத்து வச்சுக்கணும். ஆப்பத்துக்கு எங்கள் வீட்டில் 2 கிளாஸ் அரிசி பச்சை அரிசி ஊற போட்டுருந்துச்சு. அந்த பச்சை அரிசியை நம்ம நார்மலாக ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இது எப்படி ஒரு 1 hourலேருந்து 2 hours ஊறி இருக்கும். இதை இப்போ நல்லா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம ஈஸ்ட்டு அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. நான் உளுந்துமே போடலை. ஜஸ்ட்டு நம்ம பச்சரிசியோட அந்த நம்ம இப்போ உடச்சி வச்சுருந்தோம்ல இந்த தேங்காவையும் அது கூடவே நம்ம அந்த இளநீ தண்ணியும் ஊற்ற போகிறோம். அதே சூப்பராக இது புளிச்சு வரக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போது அதிகமான ஹீட்டாக வேறு இருக்குதா, அதனால் நம்ம ஈஸ்ட்லாம் ஆட் பண்ணுறோன்னா ரொம்பவே அது புளிச்சு வந்துடும். அப்போ நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. ரொம்ப ஹீட் டைம் சீக்கிரமாக புளிச்சிரும்ல மாவுலாம். அதனால தான் இந்த மாதிரி தேங்காவையும் துருவி எடுத்து வச்சுருந்தேன். அதாவது அந்த இளநீ தேங்காய் கொஞ்சம் முத்திருச்சு, ரொம்ப இலசாக இல்லை, கொஞ்சம் முத்திருச்சு. சூப்பராக இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதோட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நான் அந்த இளநீ தண்ணியை இந்த பவுல்லையே ஊற்றி அதையுமே நான் நல்லா இது பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு 1 கப், அதாவது கொஞ்சமாக 1 கரண்டி இல்லை 1.5 கரண்டி அளவுக்கு சாப்பாடு போதும். நார்மலாக நம்ம வீட்டில் வடித்த சாதத்தை நான் உள்ளே போட்டு அரைச்சி அதையுமே எடுத்துக்கிட்டேன். நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா கொஞ்சம் கொலகொலன்னு இருக்கும். கொஞ்சம் கட்டியாக உள்ளே ஊற்றிட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். தண்ணி ஊற்றி அதை அரைச்சிட்டு இது எல்லாத்தையுமே ஒரே பேட்டராக நம்ம மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கரைச்சி நம்ம புளிக்க வச்சிடலாம். ஓவர் நைட் இருந்துச்சுன்னா சூப்பராக புளிச்சு வந்துடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே மார்னிங் சூப்பராக நான் மாவெல்லாம் அழகாக புளிச்சு வந்துருந்துச்சு. காலையிலே நம்ம இப்போது நான் இன்றைக்கி சாம்பார் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். சாம்பாரும் தேங்காய் பால் பாப்பாவுக்கும் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். காலையில் கொஞ்சம் அந்த தேங்காய் நம்ம நைட்டு சாயங்காலமாக நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அந்த தேங்காவெல்லாம் காய போடலான்னு மாடிக்கு வந்திருந்தேன். மாடி நல்லா பெருக்கி விட்டுட்டு சூப்பராக ஒரு சாக்கு விரித்து அதை எல்லாத்தையுமே கொட்டி போட்டுட்டேன். வெயில் வரக்கு முன்னாடி நான் போட்டுட்டேன். ஏன்னா கொஞ்சம் உள்ளே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இதை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக காலையிலே போட்டாச்சு. நான் அதை போட்டுட்டு மற்ற வேலைகளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். சாம்பார் வைக்க போகிறேன். அது கூடவே தேங்காய் பாலும் எடுக்க போகிறேன். சாம்பார் எங்கள் வீட்டில் நார்மலாக பண்ணுறது எப்போவுமே எல்லா காய்கறிகளையுமே நம்ம பருப்போடையே போட்டு வேக வச்சுறது தான். வித்தியாசமாலாம் பண்ணுறதில்ல. எங்கள் வீட்டில் எப்பவுமே போடுறது இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு இவ்வளோ தான் நார்மலாக போடுறது. கூடவே நான் இந்த மாதிரி பீக்கங்காய், அப்புறமா சொரக்காய், அந்த மாதிரி எது இருந்தாலுமே போட்டுப்பேன். அதெல்லாம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சிடலாம் பாப்பாவுக்கு. பாப்பா கொஞ்ச நேரத்துலேயே முழிச்சு வந்துடுவா. அப்புறம் அவன் முழிச்சு வந்தப்பறம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு டைம் இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிட்டேன். தேங்காய் பாலுக்கு நான் நாட்டு சக்கரைலாம் யூஸ் பண்ணல. ஜஸ்ட்டு ஒரு பிஞ்சு உப்பு போட்டு சீனி தான் ஆட் பண்ணி கொடுக்குறது. நாட்டு சக்கரை வீட்டில் இல்லாததுனால நான் யூஸ் பண்ணுறதில்ல. உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை தான் யூஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப ஹெல்த்தி. இது சாம்பாருக்கு நான் போடுற பொடி தான் உங்ககிட்ட காமிச்சிருந்தேன். அதாவது கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு 2-3 வெந்தயம், கொஞ்சம் மல்லிப்பொடி, வத்தல் பொடி, பெருஞ்சீரக பொடி, பெப்பர் பொடி, இது எல்லாத்தையுமே உள்ளே போட்டு நம்ம தாளித்து விட்டுட்டோம்னா அதோட சாம்பார் பொடியை நீங்கள் போட வேண்டாம். இந்த பொடியோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஹோம்மேடாக இருக்கிறனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் தேங்காய் பூவும் தூவியிருந்தேன். தூவி ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. மீதியான தேங்காய் பூவை நான் இந்த மாதிரி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இந்த மாவு அவ்வளோ அழகாக புளிச்சு வந்துருந்துச்சு. அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆப்பவுமே ஓரளவுக்கு நல்லாவே வந்துருந்துச்சு. அதாவது இந்த மாதிரி நான் ஈஸ்ட் எதுவுமே போடாமலே கொஞ்சம் மாவு கொஞ்சம் அதிகமாக புளிச்சிருச்சு. அதனால் கொஞ்சம் ஒரு சாஃப்ட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. தேங்காய் பாலோட இது கொடுக்கும்போது பாப்பா ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்காவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன்.
இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.